இதை கொடுக்கணுமா திருப்பி? மரத்திலே பண்ணியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெல்லியாம்பதின்ற ஒரு பிளேஸுக்கு தாங்க போக போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டு, அதாவது பொள்ளாச்சியிலேருந்து 75 கிலோமீட்டர்ஸ் வருது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுதான் தமிழ்நாடு பார்டர். இங்கிருந்து கேரளா ஸ்டேட்டு ஸ்டார்ட் ஆயிரும். கேரளா ஸ்டார்ட் ஆனதையுமே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே லாட்ரி டிக்கெட்ஸ் தான். இது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக அவ்வளோ சூப்பராக இருந்தது வயக்காடு. இது உள்ள நிறைய பேர் இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பாட் உண்மையாகவே செமையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நெம்மாறை டவுனுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இங்கிருந்து லெஃப்ட் சைடு தான் நெல்லியாம்பதி போய் ஆகணும். நெல்லியாம்பதி அடிவாரம் வந்துட்டோம். நம்ம இதுக்கு மேலே ஹில்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் 3 மணிக்குள்ளே வந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம 3 மணிக்கு உள்ளேயே போயிடணும். அவங்க ஒரு ஷீட் மாதிரி கொடுக்குறாங்க. இதை நம்ம ரிட்டன் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ரிட்டன் வரும்போது இந்த ஷீட்டை நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்கணும் செக் போஸ்ட்டில். இந்த டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், எந்தவித சார்ஜஸும் கிடையாது. நமக்கு இங்கேருந்து ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்தே நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜோடியாக 2 குரங்கு அழகாக உட்காந்துட்டு இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த நெல்லியாம்பதி அடிவாரத்துலேயே கீழே ஒரு பூத்தோண்டி டேம்னு ஒன்று இருக்குது. அந்த டேமோட வியூ தான் இது. ஸோ அங்கேருந்து கிளம்பி மேலே போயிட்டுருக்கோம். இந்த வியூ இங்கிருந்து பார்க்குறக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது.
போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலாக தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி அதிகமாக இருக்கிற சீசனில் எல்லா சைடுமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா காட்டு அணில் ஒன்று பயங்கரமாக கத்திட்டு இருந்தது. இந்த மரத்து மேலே உட்காந்துருக்கு பாருங்க. இந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட். பார்த்தீங்கன்னா மேல இருந்து அப்படியே கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம் நெல்லியாம்பதிக்கு. இந்த மரத்தோட வேரே பார்க்கறதுக்கு செமையா இருந்தது அந்த இடத்துல. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி செடி. நெல்லியாம்பதி ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்லான்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸ் மட்டும்தான் இருக்குன்ட்டாங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா 130 ருபீஸு, ரைஸ் வந்து 70 ருபீஸு அன்லிமிட்டடு. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கவர்மெண்ட் அந்த வெஜிடபிள் ஃபார்ம்னு ஒரு பிளேஸ் இருக்குது, இங்கே வந்திருக்கோம். டைமிங் பாருங்கள், காலையில் 7:30 டு ஈவினிங் 4:30 வரைக்கும் போட்டிருக்கு. இங்கே சரி டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே டிக்கெட்லாம் எதுவும் இல்லை, ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, செடி ஏதாவது பறிச்சாலோ அதுக்கு ஸ்பாட் ஃபைன் 500 போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் முள்ளங்கி ஃபார்மு. இது பார்த்தீங்கன்னா அந்த குருமிளகு செடி, அந்த காயாக இருக்குது இப்போ குருமிளகு. இது ஃபுல்லாக அப்படியே கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க.
பாருங்கள், ஃபுல்லாக மரம் வளர்த்தி அதுக்கு கீழே ஒரு சின்ன மர பீஸ் மாதிரி வச்சு செட்டப் பண்ணியிருக்காங்க உட்கார்ற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். நிறையா மரம் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. இது பார்த்தீங்கன்னா காஃபி செடி. இதோட கொட்டையை தான் காய வச்சு அரைச்சி காஃபி பவுடர் தயாரிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கேயே வெஜிடபிள் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. நம்ம வேணா வாங்கிக்கலாம் இவங்ககிட்டயே ஃப்ரெஷ்ஷாக. இங்கே என்ன ரேட்டுன்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அது மலையாளத்தில் எழுதியிருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தெரியல. வேணா அங்கே கேட்டு வாங்கிக்கலாம். இந்த புல்லே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் கட் பண்ணியிருக்காங்க அழகா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேயே ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கு பக்கத்துல இன்னொரு மரத்துலேயே அதே மாதிரி வீடு செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கேயும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூடாரமாட்ட ஒரு இது செட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மரம். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் லேக் இருந்தது. இங்க பாருங்க, லோட்டஸ் லேக். இந்த ஜீப்பில் தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க. நம்ம நெல்லியாம்பதி என்ட்ரி ஆகிட்டாலே அவங்களே முன்னாடி இருந்து நிறைய பேர் கூப்பிடுவாங்க ட்ரெக்கிங் போகிறதுக்கு. ஜீப் ட்ரெக்கிங் எப்படி இருக்கோ, என்னென்ன பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறாங்கங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் போன தடவை நெல்லியாம்பதி வந்தப்போ ஒரு ஜீப் ரைடு போட்டிருக்கோம் ட்ரெக்கிங்கு. அந்த வீடியோ வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லியாம்பதியிலிருந்து நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஏன்னா 5 மணிக்குள்ளே கீழே செக் போஸ்ட் ரீச் ஆகணும். மணி பார்த்தீங்கன்னா இப்போவே 4 மணி ஆச்சு. ஏன்னா இங்கே லேட் ஆக யானை நடமாட்டம் அதிகமாகிடும். ஸோ ஒரு டேஞ்சர். அதனால தான் 5 மணிக்கு கீழே செக் போஸ்ட்டுக்கு வர சொல்கிறாங்க. அஞ்சு மணிக்கு கீழே செக் போஸ்ட் ரீச் ஆகி வந்துட்டோம். கீழே அந்த நெல்லியாம்பதி அடிமாரவே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூத்தூண்டி டேமுக்கு முன்னாடி ஹார்ஸ் ரைடு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஊரில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.